நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அக்கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். சுயேட்சை எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று அங்கே ஆட்சியை உண்டாக்குவதற்காக பிஜேபி முயற்சிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது? முலாயம் சிங் 5 ஆண்டு, அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் 5 ஆண்டு, இப்படி 10-11 ஆண்டுகள் அங்கே ஆட்சி நடந்த காரணத்தினாலே அந்த ஆட்சிக்கு விரோதமாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆக இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக மோடிக்கு செல்வாக்கு உயர்ந்து விட்டது என்றோ, மோடியினுடைய ஆளுமை கூடிவிட்டது என்றோ, மோடியுடைய செல்வாக்கு அதிகரித்து விட்டது என்றோ, மோடியுடைய புகழ் தேசம் முழுவதும் பரவிவிட்டது என்றோ நிச்சயமாக கண்டிப்பாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி 3 மாநிலத்திலே அதிகபட்சமான வாக்குகளை பெற்று அதிக எம்எல்ஏக்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆக இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மாதிரி சட்டமன்ற தேர்தல்கள் என்பது வித்தியாசமானது. ஏன் தமிழ்நாட்டிலே கூட 1980 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தது. 39 இடங்களிலே 37 இடங்களிலே காங்கிரஸ் திமுக வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் செல்வாக்குள்ள முதலமைச்சர் 2 இடத்திலே தான் வெற்றி பெற்றார். அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. உடனடியாக சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னாலே வெற்றி பெற்ற அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. எம்ஜிஆரே மீண்டும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்தார். ஆக முன்னாலே நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் வாக்களித்தது எம்ஜிஆரை மாற்ற அல்ல, அன்னை இந்திரா காந்தி அம்மையாரை மத்தியிலே பிரதமராக கொண்டு வருவதற்காக மக்கள் வாக்களித்தார்கள். அதற்கு முன்னாலே ஜனதா அரசு மொரார்ஜி தேசாயுடைய தலைமையிலே, சரண் சிங் தலைமையிலே 2 ஆண்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. அந்த ஆட்சி பாதியிலேயே கவிழ்ந்தது. அப்படி தேர்தல் கவிழ்ந்து தேர்தல் வருகிற போது போதும் ஜனதா ஆட்சி என்று நினைத்த மக்கள் அன்னை இந்திரா காந்தி தலைமையிலே ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணிக்கு வாக்களித்தார்கள்.